தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூலறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 3ஆம் வாரம் ஜனவரி 26ஆம் தேதி 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க என்ன நடக்குது. நம்ம ஏசப்பாவை எல்லாரும் பேய் பிடிச்சவன், பேய்களின் தலைவன் இவன் வச்சிருக்கான், இவன் தான், இவனுக்கு பெயல்செபூல்ங்கிற பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, ஏசப்பாவை எல்லாரும் திட்டுறாங்க. ஓகேங்களா? ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிறது தீய ஆவி கிடையாது, தூய ஆவியானவர் தான் எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் செயலாற்றுறாரு. அப்படிப்பட்ட தூய ஆவியானவரை திட்டினா அதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ட்டார் ஏசப்பா. ஓகேங்களா? ஸோ நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருத்தரும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட தூய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தவறு எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி தூய ஆவியாருக்கு நம்ம பழித்துரைக்கிற மாதிரி எதாவது பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன ஆகும், மன்னிப்பே கிடையாதாம். நான் சொல்லிங்க, வேற யாரோ புனிதர்கள் சொல்ல, ஏசப்பா சொன்னார். சரிங்களா? அதனால அதுவும் இல்லாமல் ஏசப்பா இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காரு, மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படலாம். ஸோ நாம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே போல இயேசு நன்றி. மரியே வாழ்க. இயேசு விருத்தம் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.